எங்களோட குட்டி தோட்டத்துலேருந்து அம்மா பறிச்சிட்டு இருக்க மணத்தக்காளி கீரையும் அதோட பழங்களும் தான் அப்பாவோட ஸ்டொமக் கல்ச்சருக்கு கொடுக்குற நேச்சுரல் ரெமெடி. மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் 100 கிராம் பாசிப்பருப்பை 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண பருப்பில் ஒரு பெரிய சைஸ் நறுக்கின வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பெருங்காயத்துண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 2 டைம்ஸ் கழுவி நறுக்கி வச்சிருக்க மணத்தக்காளி கீரை அண்ட் பழங்களை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா உங்கள் கையாலேயே எல்லா பக்கமும் ஈக்குவலாக கலந்து விட்டு குக்கரை மூடி கேஸில் வச்சுருங்க. மறக்காதீங்க, மணத்தக்காளி கீரையை பொறுத்தவரை நம்ம கீரை பழங்கள்னு எல்லாமே யூஸ் பண்ணலாம். குக்கர் டோட்டலாக 3 விசில் வந்ததும் இறக்கிட்டு விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி சூடாக இருக்கும் போதே கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா குழைவாக கூட்டு பதத்துக்கு ஆகும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி 4 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் கீரையில் கொட்டி கலந்து விட்டுக்கோங்க. டயட்டில் இருக்கவங்க எண்ணெயில் தாளிக்கிறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் நல்லா சூடாக இருக்க சாதத்தில் கீரையை போட்டு பாகற்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்.